ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெஜிடபிள் கிச்சடி தான் பண்ண போகிறேன். நார்மல் ரவை யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி வெஜிடபிள் கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஆனியன், இது ஃப்ரெஷ்ஷாக பீஸ் கிடைக்கிறதுல அதை எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி, ஒரே ஒரு குட்டி தக்காளி, காலிஃப்ளவர், கேரட்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தாளிப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நிறைய பிடிக்குன்னா போட்டுக்கலாம், நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பட்டாணி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் போது நம்ம வெங்காயம், பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வதக்கும் போது இன்னும் ப்ரௌன் ஆகிடும். பட்டாணியை வெங்காயம் போடும் போதே போடுங்க, அப்போ நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ போட்டு லைட்டாக ஒரு 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணியோட மெஷர்மெண்ட் என்னென்னா, உப்புமாவாக இருந்தால் 1க்கு 2, இது கிச்சடியாக இருக்கிறதுனால 1க்கு 2.25 ஊற்றிருக்கேன். 1/4 பங்கு அதிகமாக இருந்தால் தான் அந்த கிச்சடி உதிர்ந்தாப்பில் இல்லாமல், வெஜிடபிள் உப்புமா உதிர்ந்தாப்பில் இருக்கும். அதுக்கு 1க்கு 2 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் கிச்சடி மாதிரி பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் 1/4 டம்ளர் அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளுகிளுன்னு வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இதில் அந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் லேசாக மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தரும். இப்போ ஓப்பனில் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ சூப்பரான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 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 சூப்பரான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு.